இது மேஷ ராசிக்குதான். சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிங்கம் அது. சரிங்களா? இது எதுக்குன்னா ஒரு லிங்கம் வழிபட்டா குழந்தை பாக்கியம் வரும், சொல்லி குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் வழிபடும். ஆமா தம்பி சொன்னாங்க. ஆமா, இது நீ சொல்லு, நான் சொல்லி டாக்டரே. நீருக்கு அதிபதியான லிங்கம் வர்ணலிங்கம். ஓகேவா? நீர்னா வர்ண லிங்கம். சரியா? அக்னி வடிவமயமான அண்ணாமலையார் முழங்கால் பிரதர்சனமாகவும் ஒற்றைக்கால் முழங்கால் ஒற்றைக்கால் முழங்கால் ஒற்றைக்கால்ல முழங்கால். ஓகேவா? கிரிவலம் வந்து வழிபட்டார். அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் கிரிவலம் பாதையில் ஒரு இடத்தில் வனம் தொடும் போது அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது. நீர் வந்துதான் இங்க கிரிவல பாதையில நீர் வந்துதான். அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை அவர் வந்துட்டு இருக்கும் போது அந்த புனித நீரை வந்து உடம்புல இது பண்ணிட்டு போய் அண்ணாமலையாரை வணங்கினாராம். வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஊத்து கிடைச்சுதான் அந்த தண்ணீரை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இது பண்ணிட்டு போய் அண்ணாமலையாரை வணங்கியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து விழி திறந்த போது எதிரில் ஒளிமறைவான வடிவில் லிங்கம் காட்சியளித்திருக்காரு. அந்த லிங்கமே வர்ணலிங்கம். அந்த லிங்கம் வர்ணலிங்கம். ஒரு என்ன வந்திருக்காரு. அப்ப வந்து காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் ஓகேவா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. புகழும் கிடைக்கும், விடுதலை புகழும் கிடைக்கும். நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். என்னப்பா என்ன ராசிக்கு போயிரு? மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இணைந்தாரு. மகரம் கும்பம். நம்ம சாமியா கொஞ்சம் ஸ்பெஷல். கும்பம் ரொம்ப நன்றி. மூச்சு காற்றை நிலைநிறுத்தபடியே வாயு பகவான் வந்து கிரிவலம் வந்தாராமா. அப்போது அடி அண்ணாமலை அருகே ஒரு சுகந்தமான நறுமணம் வீசியது. வந்துட்டு இருக்கும்போது அந்த காற்று வீசியது. அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார். இங்க வந்தோடனே ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அங்க வந்து மூச்சு தடுமாறி கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாரு, இதாயிட்டாரு. அங்கு பஞ்சகிருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார். சுயம்பாகன்னு அது தெரியல. என்னன்னு சுயம்பாக இயற்கையா சுயம்பாக இயற்கையா வடிவெடுத்தாருவான். அதே வாயுலிங்கம். இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். இங்கே வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடலாம். பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். கண் திருஷ்டி தொல்லை நீங்கும். கண் திருஷ்டி தொல்லை பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். உனக்கு என்ன பண்ணு போச்சுன்னா நீயே பொண்ணு தானே? ஆயிடுச்சா? சாரி பண்ணு. கந்திஷ்டியா? கந்திஷ்டிக்கு சொன்னீங்கல்ல. கந்திஷ்டி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் அது ரெண்டு இங்க வெளிப்படால் எதிரிகள் கட்டாயிடும். கடகராசி. கடகராசிக்கு தலைவர் பார்த்தவன். இடத்தோட பேர் வந்துட்டு குபேரலிங்கம். சரிங்களா? அந்த குபேரலிங்கத்தோட பலன் என்னன்னா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான ஒரு இது. சரிங்களா? அந்த எல்லா செல்வம் எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ எப்படின்னா யாரை பார்த்து நான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கடவுளா கும்பிடுவாங்க. குபேரன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள். குபேரன் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு செல்வம் காசுன்னு ரொம்ப அதிகமான ஒரு பணக்காரர். அவர் வந்துட்டு திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை. யார் மேலன்னா சிவன் மேல. சிவன் மேல ஒரு ஆசை வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா சிவனை வந்துட்டு வேண்டுறார். உதயங்கால் ஊனி வேண்டுறார். அப்படி வேண்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சர்க்கபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார். அதாவது எப்படின்னா லக்ஷ்மியும் சிவனும் சேர்ந்து லக்ஷ்மியும் விஷ்ணுவும் சேர்ந்து சிவனை வழிபடுறத இவர் யார் பார்த்துருக்காரு? குபேரன் வந்து பார்த்துருக்காரு.
ஸோ அந்த இடத்துல இருந்து சுயம்பு அங்கேயும் வந்துட்டு அந்த இடத்துல யார் வந்து சிவன் அந்த இடத்துல தோன்றிருக்காரு, சுயம்பகமாக வந்து தோன்றிருக்காரு. அந்த தோன்றிருக்கிறதால இந்த குபேரலிங்கத்தை இங்க இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு குபேரன் அந்த அதிகமா செல்வம் வச்சிருந்த குபேரன் வந்துட்டு ஆண்டியான சிவனை பார்த்து வேண்டியிருக்காரு. அவருக்கு அதாவது எல்லா சொத்தும் இருந்தும் இவர் மேல அந்த இடத்துல அவருக்கு ஏதோ தோணி இருக்கு, பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்கும். ஆமா, அதுக்கான மீனம் ராசி டெனுட்டு ராசி ரொம்ப உகந்த ஒரு கடவுள் குபேரலிங்கம். நீங்க அப்படின்னா இந்த இடத்தோடைய பேரு ஈசானிய லிங்கம். ஈசானிய லிங்கம் அப்படின்னா நாமெல்லாம் சமம். சரிங்களா? நாமெல்லாம் சமம் இல்லை, சவம். சவம்னா என்ன? நாம் எல்லாமே பிணம். சரிங்களா? அவன் ஒருவனே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் அப்படின்னா அகோரி. அகோர் நிலையில இவர் இருப்பார். அகோர் நிலை அதாவது உடம்பெல்லாம் சாம்பல் பூசிக்கிட்டு இருப்பார். இந்த நிலையற்ற வாழ்க்கையை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம். நம்ம வாழ்க்கையே நிலையே இல்லைப்பா, இவ்வளோதாப்பா, சாம்பல் தான்ப்பா நீ, இதுக்கான அர்த்தமே அதுதான். ஒன்றுமே இல்லை உன் லைஃப்பில், இது சாம்பல் தான் கடைசிங்கிறத உணர்த்துற விதமாக அந்த சிவனுடைய லிங்கத்துடைய தோற்றம் இருக்கும். சரிங்களா? இதை வந்து எப்படி இருக்குன்னா அதாவது கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றார். ருத்ர முனிவர் அந்த ருத்ராட்சம் சொல்லுவாங்களா, ருத்ர முனிவர் அவர் என்ன பண்ணாரு, கண்ணை மூடிக்கிட்டே கிரிவலம் போகிறார். கிரிவலம் போகும்போது அப்போது ஈசானிய மூலையில், ஈசான மூலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஈசானிய மூலை, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈசானிய மூலையில் அப்போது ஈசானிய மூலையில் ஒருவர் அழுகுரல் கேட்டது. ஒருத்தர் வந்து ஈசான மூலையில் ஒருத்தர் அழுகுற மாதிரி குரல் கேட்டுச்சு. அங்கே சென்ற போது சுயம்புலிங்கமாக காட்சி அளித்தார். அங்கே போய் ஒருத்தர் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு யார்? ருத்ர முனிவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு கிரிவலம் போகும்போது அந்த இடத்துல அழுகிற நிலையோட ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சுயம்புலிங்கமாக அவங்க முன்னாடி தோன்றார். இது வழிபடுறதுனால பார்த்தீங்கன்னா கிரிவலம் பாதையின் கடைசி லிங்கம் இது. இது வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலை அடையும். கான்சன்ட்ரேஷன், நம்ம ஒரு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய யாருக்கெல்லாம் இந்த ராசி வந்து இருக்கும் அப்படின்னா மிதுனம் ராசி, கேனி ராசி, இந்த கடவுளை வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மன உறுதி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ அதனால் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது.